ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இட்லிக்கு ஒரே மாதிரி குருமா செய்யாமல் இந்த மாதிரி 2 in 1 தக்காளி குருமா அண்ட் தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். இது தேங்காய் சட்னிலேயே நான் தக்காளி போட்டு செஞ்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, சில்லாக கீரை வச்சுருக்கிற தேங்காய் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இது கூடவே பொட்டுக்கடலை, ஒரு பேருக்கு 4-5 சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணுங்க. ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது கூடவே நான் இன்றைக்கி 1.5 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த பேஸ்ட், அதையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான தக்காளி குருமா ரெடிங்க. இது நாங்கள் தேங்காய் சட்னி வச்சு செய்வோங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு இட்லி கூட பிடிக்காதுங்கிறவங்க இந்த தக்காளி குருமா வச்சு தந்தீங்கன்னா ஒரு 4 இட்லி கூட சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.